வணக்கம் யுவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிங் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா எலைட் ஹீரோயிக் பார்ட் 1. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் என்னோட எலைட்டு ஹீரோயிக் புட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு நான் சொல்லலை. ஆமாண்ணே என்ன சொன்னேன். ஆமாம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலையா? சரி விட. என் தங்கச்சி ஆடி அந்த புட்டு வச்சிட்டா. சரி ஓகேங்களா. இப்போது அத்துக்குடி பேர் மாமனா இருக்குது, அத்துக்குடி பேர் மச்சக்கல்ல பட்டு கல்லப்பருப்பு ஹீவர் குடி சிறப்பு அப்படி சொல்லிட்டு நேராக நம்ம கரோக்கி அது என்ன பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு இடம் 1 2 3 4 5 வீடு 4 வீடு இருக்கும், ஒரு குட்டி வீடு இருக்கும். ஓகேங்களா. இங்கே 3, அங்கே 1, அங்கே ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும், என்னன்னு தெரியாது எனக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் இறங்கி ஏதாவது லூட்டு கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆடையத்தை நடந்த லூட்டு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. அதாங்க வெளியே ஒரு லூட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க. ஆனால் மார்ஷல் ஆர்ட்டுக்கு போக தான் நினச்சேன். இங்கே ஒரு கில்லாச்சு வருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கில்லு வரும் இங்கே ஒரு கில்லு வரும். ஒரு கில்லுக்காக என்னென்னா எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்குது. சரி இங்கே ஒரு கிங்ஃபிஷர் மட்டும் கிடந்துச்சு. கருவும் முடிச்ச கிங்ஃபிஷர் தான் கிடக்குது. சரி நம்ம மினிஜிஎஸ்ஸே கிங்ஃபிஷர் வச்சுருக்கோம். அப்புறம் இது பேர் ட்ராகோனா. ட்ராகோன் இதில் நான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணியிருந்தேனா? இல்லை இதில் மாஸ்டர் பண்ணதில்லை. நான் மாஸ்டரே பண்ணதில்லை. MP5 மட்டும்தான் மாஸ்டரே பண்ணியிருக்கேன். இல்லை MP5 மாஸ்டர் பண்ணி அதில் கொஞ்சம் இப்போ MP5 விட்டுருச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு 2-3 நாளாக ஆனா இல்லைன்னு ஆனாலும் தெரியல. சரி ஓகே. இங்கே UMP கஞ்சிச்சு. ஓகே UMP அப்புறம் MP5 கஞ்சிச்சு. MP5 வேண்டாம், MP5 ஆடக்கூடாது. நம்ம தான் அங்கே மாஸ்டர் பண்ணுறோம். அம்புகுஷ். ஓகே வாங்க. முதல்ல இங்கே ஒரு இது போட்டுடலாம். எவனா சேர்ந்து இது அதிகம், அது 23 20 அந்த மாதிரி டேமேஜ் கொடுக்கும். அதனால் நான் அதை அங்கே வைக்கிறேன். அதான் சொன்னான். தடால்னு இருக்கும். ஓகே மேலே போய் முட்டை மந்திரம் போடலாம் வாங்க. சரி இந்த லைக் ஷேர் செகண்ட் பெல்லை கனாலில் பிடிச்சோம். நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். ஓகேங்களா. மேலே போய் பார்த்தேன் ஏதாவது நம்ம லூட்டு விட்டு வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தேன். எந்த லூட்டும் விட்டு வைக்கல. அது மாதிரி திரும்பியே இருந்துச்சா, இன்னைக்கு திரும்பியே இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருந்து டக்குன்னு பார்த்தா எனிமி வந்துட்டான். எனிமி பையா என்ன பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டேன். எனக்கு சக்க டேமேஜ் கொடுத்துட்டு நான் பயந்துட்டேன். 19 நின்றுச்சு. சரி இங்கேன்னு சேர்ந்து வேணும், அதை பிடிச்சாதான் வெடிக்கிற மாதிரி 2 இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பிடிச்சிச்சு, புள்ளிப்பாயிடுச்சு. நேராக போய் ஒரு பின்னு சொல்லிட்டேன். பையன் அன்றைக்கே சங்கு ஊதிட்டாங்க. வந்தா வர சொல்லுங்க, சங்கு ஊத வந்தா வர சொல்லுங்க. சங்கு ஊதிட்டாங்க தானேடா, இங்கே ஊதிட்டாங்க தானா, வந்தா வர சொல்லுங்க, சங்கு ஊதுறவங்கள வர சொல்லுங்க. ஊதியாச்சு சங்கு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாது. ஒரு கிலோ அடிச்சாச்சுல, நம்ம போவோம். என்ன பண்ணிட போடாங்க, லோவல் அடிச்சு விடலாம் வாங்க. இங்கே யாரும் செத்து போன தடையுமே இருக்கக்கூடாது. ஓகே அந்த லோவல் மட்டும் இருக்கட்டும். வாங்க கும்பில கீத்து காயபில்தா தில்லகாதானநாத்தா ஆப்பிள்ள கீத்து நம்ம நேராக போனா என்ன கிடக்குதுன்னு பார்த்தா. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பெல்லை காணாலும் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறவங்க உடனே சேரும். ஓகே நான் இன்னொரு சொல்லவே மாட்டேன். அந்த மரத்துக்கு எப்பயுமே இந்த பாலம் இருக்கும்ல, பாலத்துக்கு மேலே ஒன்று இருக்கும். அது என்னதுன்னு எனக்கு தெரியல. அது என்னதுடா நானும் பல வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்னதுடா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. சரி இது என்னன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பையன் பாலை தூக்கி நின்றுருக்கான். இது இந்த ஈவெண்ட்டுக்கும் செட் ஆகாது. இது வாட்டரு தண்ணி ஈவெண்ட் இது. இது எப்படி ரொனால்டோவோட எனக்கு ஃபுட்பால் ஒன்றும் தெரியல. இது யார் இந்த சின்ன பையன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே தெரியாது.
ஓகே, நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து அப்படியே போவாங்க. அடுத்த நிறைய நீங்கள் எங்கே போடி இதை வச்சு கவா வச்சு பொடிக்கடி போங்க. நான் இதுக்கு மேலே வச்சு வச்சுக்கோங்க, போர் அடிக்கும். நான் ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்தேன் லூட் பொறுக்கிட்டு. நான் 4x ஸ்பீடில் வச்சிட்றேன். எனிமி மாட்டாடான்னு பாருங்கள். அப்புறம் நான் இங்கே ஒரு எனிமியை பார்த்தேன். ஆடுறீங்க நிறைய நீங்கள் எங்கள் பொடிகளை வச்சு கவா பார்த்தா அங்கே ஒரு எனிமி இருந்தான். மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு இறங்கினேன். வாங்க சார் உங்களுக்காக அன்புடன் சிலந்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலந்தி விட்டேன். அது ஏன்னா நேராக ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. சரி கொஞ்சம் பக்கத்தில் போய் சிலந்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளோவால் போட்டு பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போயிட்டு அடி நைஸ் சிலந்தி விட்டேன். போய் பிடிச்சிச்சு, புளி பாயிடுச்சு. நேராக போய் அழுத்தலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் யூஎம்பி வச்சுட்டு. டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டான். ஐயோ, இவர் ரொம்ப டேஞ்சர் போலே. பின்னாடி இருந்து ஒரே அட்டிட்டோம் பாரு, என்னாச்சே பார்க்கல. ஐயோ, அடிச்சாம் பாருங்க ஒரு அடி, என்னால் மறக்கவே முடியல. எப்படி உச்சாடு பொட்டி அடிச்சாம் பற்றினா மொத்தலைய. சரி நம்ம இறங்கி லூட்டு பொறுக்குவோமா. சார் இதுக்கமா என்ன அடே பேதில் போகணுங்களா, என்னங்கன்றா ஓடிடுறீங்க. சரி ஏதாவது இனிமே மாட்டானோ. எனிமி எங்க எனிமி எங்கடா எனிமி, ரொம்ப ஒஸ்ட்டு எனிமி தாண்டா. டே ரொம்ப ஒஸ்ட்டு. எனிமேட்டான் போடு சிலந்தி என் மூட்டை பூச்சி தலை. டே ஏண்டா நீ வெளியே வா. சரி ஏடபிள்யூ கிடச்சிச்சு. டக்குன்னு வெளியே வாடா. ஓட்ட தெரியுதுடா. ஓட்டை அடிச்சிட்டேன். ஓட்டை அடிக்கிறேன் நினைக்கிறேன். வெளியே வாடா. வெளியே தெரியுற நீ அப்போ எழுது வெளியே வாடா. ஓ ஐயோ என்ன கண்டா. அப்போ கீழே போட்ட கல்லி இப்போ வந்து என்னை கொல்லுது. சரி டாட்டா கைஸ். அடுத்த வீடியோ ஸ்னேக் பண்ணி நல்லா நீங்கள் லாஸ்ட்டாக போவாதீங்க. லைக் டாட்டா டேக் கேர்.